ஆண்டவருக்கு மகிமை. புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த ஒரு வசனத்தில் வேதாகமத்தினுடைய முழு செய்தியையும் நீங்கள் ஒரு விதத்தில் அடக்கிவிட முடியும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவனுடைய சாராம்சமும் இந்த ஒரு வசனத்தில் அடங்கிவிடும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டம் மனுகுலத்தை குறித்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வசனத்திலே பார்க்க முடியும். இந்த வசனத்தை அப்படியே நான் பிரித்து ஒவ்வொரு வார்த்தையாக நான் சொல்கிறேன் பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார், நம்ம மீட்படையும்படி. அப்போ தேவன் மனுக்குலத்தை ரட்சிக்க, மனுக்குலத்தில் மனுஷங்களுடைய பிரச்சனை பணம் தான் அப்படின்னா தேவன் ஒரு பொருளாதார நிபுணர்களை நம்மள்கிட்ட அனுப்பிச்சிருப்பார். மனுக்குலத்தினுடைய பிரச்சனை, மனுஷங்களுடைய பிரச்சனை சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை நம்மளுக்காக அனுப்பிச்சிருப்பார், அல்லது ஒரு மனோதத்துவ நிபுணரை நமக்காக அனுப்பிச்சிருப்பார். அல்ல மனுஷனுக்கு நிறைய வியாதியோடு இருக்கிறான், அவனுக்கு அதுதான் பிரச்சனை அப்படின்னா நிறைய டாக்டர்ஸை தேவன் பூமிக்கு அனுப்பிச்சிருப்பார். ஆனால் மனிதனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? பாவம். அந்த பாவத்தின் விளைவாக தேவனை விட்டு மனுஷன் பிரிக்கப்பட்டிருக்கான். அதனால் வேறு வழியே இல்லை, தேவன் தன்னிடத்தில் இருந்த சிறந்ததை நமக்கென்று கொடுத்தார். தம்முடைய குமாரனையே அவர் நமக்காக அனுப்பி தந்தார். தேவன் ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ், ஒரு தத்துவத்தை நமக்கு கொடுக்கல. தேவன் இதையெல்லாம் செய், இதை செய்யாதே அப்படின்னு சில கட்டுப்பாடுகளை, விதிமுறைகளை நமக்கு தரலை. அப்புறம் வழிபாட்டு முறைகளையும் கிறிஸ்தவத்தில் தரலை. மாறாக தேவன் தம்முடைய குமாரனையே நமக்காக தந்தார். அவருடைய குமாரனை விசுவாசிப்பதின் மூலமாகவே நமக்கு மீட்பு. இன்னும் அதை பிரித்தோம்னா, அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் கிறிஸ்தவர்களின் தெய்வம் அல்ல, அவர் யூதர்களின் தெய்வம் அல்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி, பாவத்திற்கான பரிகாரமாய் அவரையே தந்தருளி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் சிநேகித்தார். அப்போ ஏதோ சில மொழி பேசுகிறவர்கள், சில நாட்டை சேர்ந்தவர்கள், சில இனத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் தான் தேவனுக்கு பிரியம் அப்படி கிடையவே கிடையாது. தேவன் உலக இரட்சகர், உலகத்தில் எல்லா மனிதனுக்காகவும் அவர் ஜீவனை தந்தார் நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை கும்பிடும்படி, இயேசு கிறிஸ்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவை தேவன் பூமிக்கு தரல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை மாதிரியே வாழ்ந்து நான் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவன் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பலை. மாறாக அவரை விசுவாசிக்கும் பொழுது மாத்திரமே நமக்கு மீட்பு உண்டாகும். ஒருவேளை நம்ம யோசிப்போம், இயேசு கிறிஸ்துட்ட ஜெபிக்கிறவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, இயேசு கிறிஸ்துவை தேடிக்கு சபைக்கு போகிறவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம். தேவன் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் கெட்டவங்களெல்லாம் அழிச்சிடணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த உலகத்தில் எல்லாரையுமே கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அது தேவனுடைய சித்தம் அல்ல. அவர் எல்லா மனிதனும் சத்தியத்தை அறியவும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்படையவும், ரட்சிக்கப்படவும், மறுபிறப்படையவும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் நேசித்தார், அவர் அன்பு கூர்ந்தார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கென்று தேவன் செய்தது என்ன தெரியுமா? அவருடைய குமாரனையே உங்களுக்காக கொடுத்து, எனக்காக கொடுத்து தம்முடைய அன்பை நிரூபித்தார். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நான் பாவி ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய குமாரனை விசுவாசிக்க வேண்டும். நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம்.